அனைவருக்கும் வெற்றி வணக்கம். தமிழ்நாட்டுடைய வெற்றி முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களுடைய வெற்றி தலைமையில் இந்த ஆண்டிற்கான வெற்றி பட்ஜெட்டை வெற்றி அமைச்சர்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக சட்டசபையில் வாச்சிருக்காங்க. இந்த வெற்றி பட்ஜெட் என்று ஒரு கூட்டமோ இல்ல இது வெட்டி பட்ஜெட் என்று ஒரு கூட்டமும் சொல்லுது. இது வெற்றி பட்ஜெட்டா இல்ல வெட்டி பட்ஜெட்டா அப்படிங்கறதா இந்த காணொளியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். வெற்றி தமிழ்நாட்டினுடைய வெற்றி பட்ஜெட்டை நேற்று தமிழ்நாட்டினுடைய வெற்றி நிதி அமைச்சர் வெற்றி மரியஸ் வில்சன் நேற்று தமிழ்நாடு வெற்றி சட்டசபையில் வெற்றிகரமாக தாக்கல் பண்ணியிருந்தார். இன்றைக்கு தமிழ்நாடுடைய வெற்றி வேளாண்மை பட்ஜெட்டை தமிழ்நாட்டுடைய வெற்றி வேளாண்மை துறை அமைச்சர் வெற்றி வினோத் அவர்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக தாக்கல் பண்ணியிருக்காரு. இந்த வெற்றி வேளாண்மை பட்ஜெட்டையும் இந்த வெற்றி நிதித்துறை அமைச்சர் வைத்த இந்த பட்ஜெட்டை பற்றியும் வெற்றிகரமாக நம்ம பேசணும் அப்படின்னா என்னையா எத்தனை வெற்றி போடணும் பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவில் ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாடியும் வெற்றி அப்படின்னு போட்டுட்டோம்னா இந்த பட்ஜெட் வெற்றி பெறும் அப்படிங்கிறது ரத்தன்பட்டி வெற்றிவேலுடைய வெற்றிகரமான வாக்கு. அதனால் எதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு வெற்றியை போட்டுருவோம். நம்ம எதுக்கு வெற்றி வணக்கம் இந்த ஒரு படம் உண்டு, நம்ம மரியாதைக்குரிய வெற்றிகரமான தமிழ்நாடு முதலமைச்சர் வெற்றி தலைவர் திரு விஜய் அவர்களுடைய படம் பிரியமானவன் படம். அந்த படத்துடைய கதை ஒரு அருமையான கதை. அது ஒவ்வொரு இளைய தலைமுறையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை. அது அவருடைய வாழ்க்கையத்தே கிட்டத்தட்ட ஒத்து போன மாதிரி அந்த கதையாக இருக்கும். அந்த பிரியமான படத்தில் வெற்றி சிம்ரனை வெற்றி விவேக் அவர்கள் ஒரு ஒரு வெற்றி அவருடைய முதலாளிக்காக ஒரு பரிந்துரை பண்ணுவது போல ஒரு காட்சி. அப்போ அவங்களுக்கு ரொம்ப இந்த ப்ளூ கலர் பிடிக்கும். ப்ளூ கலர் பிடிச்சோன்னே இனிமேல் ஆஃபீஸ் எல்லாமே ப்ளூ தான், ப்ளூ மார்னிங் ப்ளூங்கோ புளிப்போங்கோ அப்படிம்பாரு. அது மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி ப்ளூன்னு போடுற மாதிரி இங்கே எல்லாத்துக்கும் முன்னாடி வெற்றின்னு போட்டுக்கான். ஒரு பட்ஜெட்டை தயாரிப்பது எப்படி, வெற்றி பட்ஜெட்டை தயாரிப்பது எப்படி என்றால் ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக வெற்றி என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும், ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக மேம்படுத்தப்பட்ட என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும், ஒரு வெற்றி ஸ்பூனில் வெற்றிகரமாக சிறப்பு என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும், ஆங்காங்கே அண்ணன் தாய்மாமன் தளபதி என்ற வார்த்தைகளை சேர்த்து கொள்ளவும். அப்படி சேர்த்து கொண்டால் சூடான சுவையான வெற்றி பட்ஜெட் ரெடி ஆகிவிடும். இதுதான் இந்த வெற்றி பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய முறை. கடந்த ஆண்டு ஏற்கனவே திமுக வெளியிட்ட பட்ஜெட்டில் இந்த மாதிரி வெற்றி, மேம்படுத்தப்பட்ட, சிறப்பு, அண்ணன், தாய்மாமன், தளபதி என்கிற வார்த்தைகளை சேர்த்து கொண்டால் வந்துடும். நான் வெள்ளாடு கேள்விப்பட்டிருக்கேன், செம்பரி ஆடும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் முதலாக வெற்றி ஆடை இப்போ தான் கேள்விப்படுறேன். ஆடை வெட்டி கேள்விப்பட்டிருக்கேன், ஆடை வெற்றி கேள்விப்பட்டதே இல்லை. வெற்றி மகளிர் ஆடு வளர்க்கும் திட்டமா, ஆடு மாடு மேய்த்தல் திட்டத்தை வெற்றின்னு சேர்த்துட்டாங்க. இப்படி பல்வேறு வெற்றிகளை போட்டிருக்காங்க. 1,75,000 கோடி ரூபாய் இந்த 26-27 ஆண்டுக்கான கடன் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வெற்றி தமிழ்நாடு அரசினுடைய வெற்றி அமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 மாசத்திலேயே 100 நாட்கள்லேயே 21,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய வெற்றி தமிழ்நாடுடைய வெற்றி தலைமைச் செயலகத்தினுடைய நிதித்துறை கூடுதல் செயலாளர் வெற்றி சித்திக் அவர்கள் சொல்லியிருக்காரு, வெற்றிகரமான பாதையில் தமிழ்நாடு போகணும் அப்படின்னா வெற்றிகரமாக கடன் வாங்குவது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் வெற்றிகரமாக சொல்லியிருக்காரு. இப்படி வெற்றிகரமாக 1,70,000 கோடி கடன் வாங்குவதும் பட்ஜெட்டுகளை போடுவதும் சாதாரணமாக நடந்திருக்கு. இதில் என்னென்ன விட்டு போச்சு, என்னென்ன இருந்திருக்கணும் அப்படிங்கிறதா இப்பொழுது பேசோடு பொருளாக மாறி இருக்கிறது. இதை நம்ம கேள்வியாக கேட்டால் கூட நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ், நம்ம செல்லக்குட்டிங்க, நம்ம நண்பா நண்பிஸ் தோலா தோலிஸ்லாம் அவதூறு பரப்புறீங்க, 6 மாதம் கூட பொறுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க மொழியில், அதுவும் தளபதி மொழியில் சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். என்னாச்சு பக்காமாஸ் முதல்வரே, என்னாச்சு அனைத்து குடும்பத்தலைக்கும் 2,500 ரூபா கொடுப்புன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபா கொடுப்புன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 சிலிண்டர் அப்படின்னு சொன்னீங்களே, அன்னபூரணி சூப்பர் 6, அது என்னாச்சு? சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு என்னாச்சு? தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைப்போம் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? மொழிப்போர் தியாகிங்க அவங்களுக்கு 2,50,000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபா என்னாச்சு? மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ஓய்வூதியம்
3000 ரூபான்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? தறி வைத்திருக்கு நெசவாள குடும்பத்திற்கு 30,000 ரூபா அப்படின்னு சொன்னீங்களே என்னாச்சு? பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படியே அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரமாக நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்னு சொன்னீங்களே ராஜேந்திரன் அது என்னாச்சு? காவலர் சலவைப்படி போலீஸ்னா சும்மா அள்ளு காவலர் சலவைப்படி 1000 ரூபா என்னாச்சு? காவலர் ஓய்வூதியம் 25,000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? தூய்மை பணியாளர்களும் தாய்மார்கள் ஓய்வூதியம் 4,000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? வழக்கறிஞர் நல நிதி 3,000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? உப்பள தொழிலாளர்கள், நானும் மீனவன் தாண்டா, உப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண தொகை 7,000 ரூபா என்னாச்சு? பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து அப்படின்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? அனைத்து அரசு பேருந்துகளையும் பார்த்திபன் வண்டியை ஓட்டுங்க, கட்டணமில்லா மகளிர் பயணம் அப்படின்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? பெண்களுக்கு விரைவு சிறப்பு நீதிமன்றம் அஞ்சலை அம்மாள் தெரியும்ல, நீதிமன்ற அமைப்புன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து, ஒரு பெண்ணுன்னா சாதாரண இல்லடா, கர்ப்பிணி பெண்கள் ஊட்டச்சத்து உதவி தொகை 25,000 ரூபா என்னாச்சு? விலையில்லா சானிட்டரி நாப்கின் சிங்கப்பெண்ணே கொடுப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? 12ஆம் வகுப்பு 12th ஐஐடி டிப்ளமோ மாணவர்களுக்கு 2,500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்சிஸ் பட்டப்படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை பிணையில்லா கடன் கொடுப்பேன்னு சொன்னீங்களே லோன், எஜுகேஷன் லோன் என்னாச்சு? வெற்றி தொழில் பயிற்சி திட்டம் என்னாச்சு? வெற்றி விவசாய உரிமை தொகை 15,000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சு? மீனவர் தடைக்கால நிவாரணத் தொகை, நானும் ராம்நாடு தாண்டா ராமேஸ்வரம், நிவாரணத் தொகை 20,000 என்னாச்சு? அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? அரசு கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி வாழ்வு நிதி 8,000 கொடுப்பேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு? அனைத்து குடும்பங்களுக்குமான 2 கோடியே 50 கோடியே 2 கோடியே 50 லட்சம் காப்பீடு என்னாச்சு? அவர் ஸ்டைல சொன்னேன். அரசு மருத்துவமனையில் குறைந்த விலை மருந்துகள் என்னாச்சு? மாதம் ஒரு முறை மின்சார கட்டண கணக்கீடு என்னாச்சு? 150 நாள் ஊரக வேலை திட்டம் என்னாச்சு? சொத்து வரி குறைப்பு என்னாச்சு? 5 சிறப்பு திட்ட நிதிநிலை அறிக்கை என்னாச்சு? இப்படி எத்தனையோ என்னாச்சு 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 அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக மொத்தமாக இந்த பட்ஜெட்டு என்னாச்சு இப்படி காத்தோடு காத்தா பறந்தாச்சு. ஆனால் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த சோகால் நடுநிலைவாதிகள், அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், திறன் ஆய்வாளர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா குழு குழுன்னு இருக்கும். தமிழ்நாட்டினுடைய நிதி சுமையை குறைப்பதற்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு நானும் கண்ணு கட்டின வரைக்கும் தேடி பார்த்தேன், எதுலையுமே இல்லை. தமிழ்நாட்டினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு ஏதாவது இதில் இருக்குமா அப்படின்னு நானும் கண்ணு கட்டின வரைக்கும் தேடி பார்த்தேன், இல்லை. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த பட்ஜெட்டில் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கண்ணு கட்டின வரைக்கும் தேடி பார்த்தேன். இந்த பட்ஜெட்டையும் காணும், பட்ஜெட்டுடைய அப்பனையும் காணும், பட்ஜெட்டோட பிள்ளையும் காணும். இந்த பட்ஜெட் எவ்வளோ ஒரு போலியான பட்ஜெட்டு, இது ஒரு வெட்டி பட்ஜெட் என்பதற்கு இந்த பட்ஜெட்டில் ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக தளபதி அறிவித்த மாதிரியே அண்ணன் சீர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நேற்று தமிழ்நாட்டுடைய வெற்றி மரிய வில்சன் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது 818 கோடி ரூபாய் இந்த அண்ணன் சீர் திட்டத்திற்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் திருமணமாகிற ஒவ்வொரு பெண்களுக்கும் அண்ணன் சீராக இந்த 1 பவுன் தங்கமும் காஞ்சிபுரம் பட்டுப்புடவையும் வரும். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, 5,000 ரூபாய் பட்டுப்புடனாலே அது எவ்வளவு குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தங்கச்சியாக எனக்கு ரொம்ப ப்ரௌடு மொமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ 5,000 ரூபா பட்டுப்புடவை அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தோராயமாக பதிவு திருமணங்கள் தமிழ்நாட்டில் நிறைய நடைபெறுது. ஒரு தோராயமாக புள்ளி விவரத்தில் 3 லட்சம் திருமணங்கள் நடக்குன்னு வச்சுக்கோங்க. மிக குறைவாக கணக்குது. 3 லட்சம் திருமணங்கள் அப்படின்னா 5,000 ரூபா பட்டுப்புடவைன்னா ஓர் ஆண்டிற்கு 150 கோடி ரூபாய் அந்த பட்டுப்புடவைக்கு மட்டும் தேவைப்படுது. 818 கோடியில் 150 கோடி போயிருச்சு அப்படின்னா மீதி இருப்பது
650 கோடி ரூபாய். இப்போ இந்த 650 கோடியை வைத்துக்கொண்டு 3 லட்சம் பெண்களுக்குமான, அதாவது 3 லட்சம் திருமணங்களுக்குமான, 3 லட்சம் தங்கச்சிகளுக்குமான தங்கத்தை அண்ணனால வழங்க முடியுமா? தமிழ்நாட்டில் இன்றைக்கு 1 பவுன் தங்கம் 1,15,000 ரூபா. ஆனால் அரசு மொத்தமாக வாங்குது, ஒரு கான்ட்ராக்டை போட்டு வாங்குது, 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குதுன்னு வச்சுக்குவோம். 3 லட்சம் இன்று 1 லட்சம்னா 3000 கோடி ரூபா. நம்ம கையிருப்பு இருப்பது எவ்வளவு? 650 கோடி ரூபா. மீதி 3000 கோடி ரூபாயில் 2350 கோடி ரூபாய்க்கு இந்த அரசு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வெற்றி நிதியமைச்சரும் நம்ம வெற்றி முதலமைச்சரும் சொல்லுவாங்களா? இந்த கேள்வி நீங்க கேட்டா திமுக காசு வாங்கிட்டு பேசுறாரு, அதிமுக அவுல் வாங்கிட்டு பேசுறாரு, பிஜேபியில இருந்து பால் வாங்கிட்டு பேசுறாரு அப்படின்னு கேட்காம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒதுக்கியிருப்பது 818 கோடி, நமக்கு தேவை 3150 கோடி. 3150 கோடியில் 818 கோடியை கழித்து விட்டால் கையிருப்பாக நமக்கு தேவைப்படுவது கிட்டத்தட்ட நெருக்கி 2400 கோடி ரூபாய்க்கு மேலே. இந்த 2400 கோடி ரூபாயை ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் சேர்த்து வச்சுக்கிற காசுலேருந்து கொடுப்பாரா? இல்லை ஒரு தங்கச்சி சொன்னாங்களே, மற்றவங்கெல்லாம் மக்கள் படத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க, எங்க அண்ணன், எங்க விஜய், எங்க விஜி, எங்க விஜிம்மா அவர் பணத்தை கொடுப்பாருன்னு சொன்னாங்களே, அது மாதிரி சொத்தை போனால் வித்து கொடுப்பாரா? அப்போ இந்த அண்ணன் சீர் திட்டத்திலேயே எப்படி இவங்க செயல்படுத்த போறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. எப்படி தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து விவசாய கடனும் 5 ஏக்கருக்கு மேலே வாங்கியிருந்தா தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு உள்ள வாங்கியிருந்தா அனைத்தும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வாங்கியிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய வயிற்றில் அடிப்பது போல 50,000 வாங்கியிருந்தா முழுமையாக தள்ளுபடி, 75,000 வாங்கியிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி என்று அறிவித்து ஒரு ஏமாற்று போலித்தனமான வாக்குறுதியை கொடுத்தாங்களோ அதே போலத்தான் பெண்களுக்கும் தமிழ்நாட்டில் திருமணமாகிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் அண்ணன் சீராக தங்கமும் பட்டுப்புடவையும் கொடுப்பேன். இது அண்ணன் சீர் திட்டத்தில் தேர்தல் அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தில் தளபதி விஜய் அவர்கள் சொன்னது. அப்போ தளபதியாக சொன்னவர் இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மாறிய பிறகு வெறும் 818 கோடி தான் அறிவிச்சிருக்காரு. இந்த 818 கோடி ரூபாயில் யாருக்கு இது கொடுப்பார்? என்ன கிரைட்டீரியா? எந்த மாதிரி பெண்களுக்கு கொடுப்பீங்க? வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவங்களா? அதுக்கு ஏதாவது எதிர்க்கா? எதுவும் அறிவிக்கப்படலை. அது இனிமேல் தான் அறிவிப்பாங்க. எப்படி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபான்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 சொல்லி சொன்னாங்களோ, அப்போது கடும் விமர்சனம் எழுததோ, அதை விட மிக 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 மோசமாக எல்லா பெண்களுக்கும் அண்ணன் சீர் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டுமே கொடுக்க இருக்கிறது தாவேக அரசு. இது ஏமாற்று இல்லையா? தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாய்மாமன் சீர் கொடுப்பேன் சொன்னாரா? சொல்லலையா? தேர்தல் பரப்புரில் சொன்னார். தாய்மாமன் சீரில் தங்க மோதிரம், ஹார்லிக்ஸு, பூஸ்ட், அது மாதிரியான இந்த இது, அப்புறம் ஒரு வெல்கம் கிட்டு, அதில் அந்த குழந்தை பயன்படுத்தக்கூடிய நாப்கின், இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லி அறிவித்து டெண்டர் வெளியிட்டாங்க. அதில் எப்படி ஒரு ஏமாற்றம் இருந்துச்சோ அது போலவே அண்ணன் சீரும் ஏமாற்றம், அண்ணன் சீரும் ஏமாற்றம், தாய்மாமன் சீரும் ஏமாற்றம், விவசாய கடனும் ஏமாற்றம். அது மட்டும் தான் ஏமாற்றமா? கன்னியாகுமரியில் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி மீனவர்களுக்கான மீன்பிடி தடை காலத்தை கொடுக்கப்படக்கூடிய அந்த நிதி 8000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. நாம வந்தோம்னா 20,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி கூசாம போய் சொன்னார். இப்போ அது அறிவிக்கப்பட்டிருக்குதா என்றால் அந்த 8000 கூட அறிவிக்கப்படலை. இது ஏமாற்று இல்லையா? அன்னபூரணி சூப்பர் 6 ஒவ்வொரு பொண்ணும் ஓட்டு போட்டுச்சு. அன்னபூரணி வர போறாடா, வீடு தேடி வர போறாடா, 6 சிலிண்டரா அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா அன்னபூரணி சூப்பர் 6க்கு மானியம் வழங்கப்படும்னாரு. இப்போ மானியமும் வழங்கப்படலை, வழங்கப்படலை. திமுக பெண்களுக்கு மட்டும் நகர பேருந்து இலவசம், அதிமுக ஆணுக்கும் பெண்ணுக்கும் நகர பேருந்து இலவசம். நாங்க தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவசம். ஏன்னா இது பெண்களுக்கான ஆட்சி. பெண்கள் மேல கைய வச்சா அப்படிங்கிற மாதிரி பேசினாப்புல. கடைசியில் பார்த்தா மகளிர், அந்த வெற்றி மகளிர் பயண திட்டம், எல்லாத்துலையும் வெற்றியை சேர்த்துக்கணும் இல்லையா? வெற்றி மகளிர் பயண திட்டம் செயல்படுத்தப்படலை. இன்னொரு பக்கம் படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய்னாப்புல.
இப்போ அந்த 4000 ரூபா அறிவிக்கப்படலை, அதுவும் ஏமாற்று. கிளாம்பாக்கத்தில் செவிலி தாய்மார்கள் திமுக அரசை கண்டித்து போராடினாங்க. அங்கே தமிழ்நாட்டுடைய இன்றைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆதவ் அர்ஜுனா போய் நின்று எல்லார்ட்டையும் பேசினார். நாங்கள் வந்தால் இதை சாத்தியப்படுத்துவோம் அப்படின்னாரு. அடுத்த வாரமே சென்னையில் தூய்மை பணியாளர் போராடினாங்க. அதுக்கு அடுத்த வாரமே தமிழ்நாட்டுடைய மருத்துவ பணியாளர்கள் கம்பவுண்டர்ஸ் போராடினாங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களுக்கு லோன் பெற்று தரக்கூடிய வட்டார ஒருங்கிணைப்பாளர் போராடினாங்க. எதுக்கு? பணி நிரந்தரம் கேட்டு. இந்த தேர்தல் அறிக்கையில் 3 மணி நேரமா சட்டசபையில் 3 மணி நேரமா நல்லா சட்டசபையில் வாய்ச்சாங்க. இந்த 3 மணி நேரத்தில் நானும் எப்படியாவது இந்த பணி நிரந்தரத்தை கொடுத்துருவாங்க, நம்ம தாவேக்காவுடைய வெற்றி அரசை, வெற்றி முதல்வரை, வெற்றி தமிழ்நாடு அமைச்சர்களை பாராட்டுவதற்கு ஒரு 4 வார்த்தை கிடைக்கும். சும்மா விமர்சனமே பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு 2 பாராட்டுகளையும் கொடுப்போம், சொன்னதை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி காதுக்குள்ளே விளக்கெண்ணெய், மண்ணெண்ணெய், வேப்பெண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி காத்திருந்தேன். ஆனால் என் காது வெந்தது தான் மிச்சம். கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. சரி, பாராட்டுறதுக்கு எதுவுமே கிடைக்காதான்னு பார்த்தா ஒன்று இருந்துச்சு, உண்மையிலே ஒன்று இருந்துச்சு. வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், இவங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்த 6 ஆடுகளை தமிழக அரசு வழங்கும். வெற்றி ஆடுகள் வழங்கும் திட்டம். உண்மையிலேயே பாராட்டுறேன், மனதார பாராட்டுறேன், இதை வரவேற்கிறேன். 6 ஆடு இருந்தால் அந்த குடும்பத்தின் பொருளாதாரத்தை பார்த்து கொள்ளலாம் என்று தமிழக அரசு தன் பட்ஜெட்டிலே கூறியிருக்கிறது. தன் கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்கள், இல்லை கணவனை இழந்த கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், இவர்கள் இந்த 6 ஆடுகளை வைத்து தங்கள் வீட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றால், ஒரு 6 ஆடு அந்த வீட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றால் 6000 ஆடுகள் இருந்தால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படுமா, மேம்படாதா? 6 ஆட்டில் வீட்டின் பொருளாதாரம் மேம்படுது என்றால் ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருந்தால் நாட்டின் பொருளாதாரம் மேம்படுமா, மேம்படாதா? மேம்படும். அப்போ மேம்பட போய்த்தான் 6 ஆடை தூக்கி வீட்டுக்கு கொடுக்குது அரசு, தமிழக அரசு, தாவேக அரசு. நீங்கள் வீட்டுக்குள்ள போய் ஆடு வளர்க்க சொன்னா சரி, இதையே ஒருத்தர் நாட்டில் ஆடு வளர்க்க சொன்னா தப்பு. அவர் எங்க ஊர் மாட்டுக்காரன், எங்க ஊர் ஆட்டுக்காரன், எல்லாரையும் ஆடு மேய்க்க சொல்றாரு, எல்லாரையும் ஆடு மேய்க்க சொல்றாரு, படித்தவன் ஆடு மேய்க்க சொல்றாரு. நீங்க ஆடு கொடுத்து வளர்த்தா அது பொருளாதாரத்தை வளர்க்கும். சீமான நாட்டில் ஆடு வளர்க்கன்னு சொன்னா அது பொருளாதார வீழ்ச்சி ஆகுமா? அது நாட்டில் வளர்ச்சி ஆகுமா? அது பிற்போக்கு தனமாகுமா? சரி, ஆடு கொடுத்தா வீட்டின் பொருளாதாரம் வளரணும்னா கரூரில் இறந்து போன 41 குடும்பத்துக்கும் நீங்க 6 ஆடு கொடுக்கக்கூடாது? ஏண்டா முட்டா பசங்களா? ஏண்டா மூலகட்டவனுங்களா? ஏண்டா தற்குறிகளா? ஏண்டா தரங்கட்டவனுங்களா? ஒரு மனுஷன் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்க்க நான் ஆடு வளர்ப்பேன், மாடு வளர்ப்பேன், தமிழ்நாட்டுடைய பால் சந்தை கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி, ஆட்டின் சந்தை 50,000 கோடி, மாட்டின் மதிப்பு 30,000 கோடி, 2 லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் இந்த பால் மட்டும் பால் சார்ந்த பொருட்கள் இருந்து வருது. இது ஆந்திராவிலிருந்து வருது. வெறும் ஆவின் தான் இருக்கு. அது ஆந்திராவின் பால், ஆந்திராவின் கறி, ஆந்திராவுடைய சிக்கனாக மட்டனாக இருக்கு. அதனால என் நாட்டுக்குள்ளே ஆட்டையும் மாட்டையும் வளர்த்து ஆடு மாடு மேய்ப்பதை அரசு வேலையாக மாற்றி என் ஆத்தாளும் அப்பனுக்கும் 25,000 ரூபாய் சம்பளத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னபோது அவரை கிண்டல் பண்ணிட்டு, இவன் வீட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்க்க 6 ஆடு கொடுக்குறீங்களே, அப்ப அவரை மட்டும் ஏன்டா கிண்டல் பண்ணீங்கன்னு சொல்லி எங்க ஊர்ல ஆடு மேய்க்கிற ஒரு அண்ணன் ஒருத்தன் எனக்கு காலையில வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காரு. என்ன எப்படி முட்டா பையல, தற்குறி பையல, தரங்கட்ட பையல, அறிவு கட்டவங்களே அப்படின்னு கேட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு இவங்களை வேற நல்ல வார்த்தை சொல்லி எப்படிப்பா கேட்கறதுன்னு அவர் கேட்கிறாரு. எனக்கும் அது சரின்னு தான் தோணுச்சு. படமா ஆந்திராவிலேருந்து காப்பி படிப்பாப்ல, ட்ரெஸ்ஸா ஆந்திர முதல்வர்கிட்ட காப்பி அடிப்பாப்ல, ஒரு சில கட்சியினுடைய கொடி கொள்கைகளை நாம் தமிழர் கட்சியிலிருந்து காப்பிடிப்பாப்ல. இந்த திட்டத்துக்கான பெயரை கடந்த ஆட்சியிலிருந்து காப்பிடிச்சிருக்காப்ல. இது ஒரு குத்தம்னு பேசுறாங்க. உலகம் உங்கள் கையில் கடந்த ஆட்சியில் லேப்டாப் வழங்குவதற்கு வைத்திருந்த ஒரு பெயர், அதை இப்போ வெற்றி மடிக்கணினி திட்டம். கடந்த ஆட்சியில் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம் இப்போ வெற்றி திறன் பயிற்சி திட்டம். அந்த நான் முதல்வன் அப்படிங்கிறது, முதல்வன் அப்படின்னாலே எப்படி பார்த்தாலும் இவரை குறிக்கலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்ல. முதல்வன்னா எப்படி நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா நம்மளை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் அடுத்தவன் ஏற்றுக்குவான். எப்படி பார்த்தாலும் முதல்வர்னு கூப்பிட மனசு வர மாட்டுக்கு பல பேருக்கு.
அதனால அது வெற்றி திறன் பயிற்சி திட்டம். அப்புறம் வந்து கலைஞர் கனவு இல்லம் கடந்த ஆட்சியில் அதை வந்து வெற்றி வீடு திட்டம்னு மாற்றிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் உழவன் செயலி, இந்த ஆட்சியில் அது உழவன் செயலியா, இப்போ ஏஐ உழவர் செயலி. ஏன் இரு விட்டுட்டீங்க? சின்ன வயசில் தான் அவர் வந்து சரவணன், இப்போ வளர்ந்தார் அவர் சரவணர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அது உழவன், இப்போ 5 வருஷம் ஆகி வந்துட்டார்ல, அதனால் ஒரு உழவர் அப்படின்னால இர் சேர்த்துட்டாங்க. அப்புறம் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், அப்போ ரொம்ப பெருசாக இருக்குங்க. அப்போ என்ன பண்ணுவோம், மண்வள பாதுகாப்பு இயக்கம் சுருக்கிட்டாங்க. எண்ணெய் வித்துகள் இயக்கம், பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர் வகைகள் தண்ணீருக்கான இயக்கம். எண்ணெய் வகைகள் வித்துகள் இயக்கம்னு சொல்லி சிறுசாக இருந்துச்சு, அதை பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் தண்ணீர் இயக்கம். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் இயக்கம் பெருசாக இருக்குன்னு சொல்லி மண்வள இயக்கம்னு சுருக்கியிருக்காங்க. எண்ணெய் வித்துகள் இயக்கம் சிறுசாக இருக்கு, அதை பெருசாக்கியிருக்காங்க. சிறுசை பெருசாக்கி பெருசு சிறுசாகும்டா, அதான் மாற்றம். பனை மேம்பாட்டு இயக்கம், பனை பாதுகாப்பு இயக்கம். ஒருங்கிணைந்து தென்னை வளர்த்திட்டோம், தென்னை சிறப்பு திட்டம். இப்படி இருந்தா அப்படி போடு, அப்படி இருந்தா இப்படி போடு, எப்படியாவது போடு, அப்படி போடு போடு. அப்புறம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய வெற்றி நிதி அமைச்சர் வெற்றி மரிய வில்சன் நேற்று வெற்றிகரமாக ஒரு திட்டத்தை அறிவிச்சார். என்ன தெரியும்ல, சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். அது என்ன சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ்? சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டியை உருவாக்க சூப்பர் ஸ்டூடெண்ட்டை வச்சு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ். சூப்பர் 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 5 சூப்பர். இதை பார்த்த உடனே என்ன தெரியுமா தோணுச்சு, தரமணி படத்தில் ஒரு அம்மா சொல்லும், அவன் என்ன பண்ணா, எப்படி பண்ணா, என்னோட நல்லா பண்ணானா, உன்னை விட சூப்பர் 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 சூப்பர், அது மாதிரி இருந்துச்சு. முப்பது செகண்ட் கூட என்ன உட்கார முடியலங்க. 3 மணி நேரம் ஒருத்தர் சட்டசபையில் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா, கலாக்கா இதுக்காக ஏதாவது தேசிய விருது பரிந்துரைக்க முடியுமா? நீங்கள் கொடுத்தாலும் கொடுப்பீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து